என் அப்பாவை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். என் அப்பாவிற்காக நான் இராணுவத்தில் சேர்ந்து பழி வாங்குவேன் என பாகிஸ்தான் தாக்குதலில் வீரமரணம் அடைந்த இராணுவ வீரர் சுரேந்திரகுமாரின் 11 வயது மகள் தெரிவித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையே தாக்குதல் நடந்து வந்த நிலையில் இரு நாடுகளும் தாக்குதல் நிறுத்தத்தை அறிவித்திருக்கின்றனர். ஆனால் சண்டை நிறுத்தம் அறிவித்து சில மணி நேரங்களிலேயே பாகிஸ்தான் இந்தியா மீது ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் உதம்பூரில் உள்ள இந்திய விமானப்படை தளத்தை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் இந்திய ராணுவம் அதை முறியடித்திருக்கிறது. ஆனால் ட்ரோன் தாக்குதலின் போது ஏற்பட்ட இடிபாடுகளில் சிக்கி பலத்த காயமடைந்த சுரேந்திரகுமார் என்ற ராணுவ வீரர் வீரமரணம் அடைந்துள்ளார். ராஜஸ்தானின் ஜூன்ஜுனுவைச் சேர்ந்த சுரேந்திர சிங் மோகா உதம்பூர் விமானப்படை தளத்தில் மருத்துவ உதவியாளராக பணிபுரிந்து வந்தார். அவருக்கு திருமணமாக 2 பிள்ளைகள் உள்ளனர். வீரமரணம் அடைந்த சுரேந்திரகுமாரின் மகள் வர்த்திகா தனது தந்தையின் தியாகம் குறித்து உருக்கமாக பேசியுள்ளார். தனது தந்தை எதிரிகளை கொன்று நாட்டை பாதுகாக்கும் போது தியாகியாக இறந்தார் என்பதில் பெருமைப்படுகிறேன் என்று கூறியிருக்கிறார். பாகிஸ்தான் முழுவதுமாக அழிக்கப்பட வேண்டும் என்றும் எனது தந்தையைப் போலவே ஒரு இராணுவத்தில் சேர்ந்து அவரது மரணத்திற்கு பழிவாங்குவேன் என தெரிவித்திருக்கிறார். சனிக்கிழமை இரவு 9 மணி அளவில் சுரேந்திர மோகா கடைசியாக தனது மனைவி சீமா மற்றும் மகளிடம் பேசியுள்ளார். பாகிஸ்தான் இடையே ட்ரோன்கள் சுற்றி திரிகின்றனர். ஆனால் இதுவரை எந்த தாக்குதலும் நடக்கவில்லை என்று பாதுகாப்பாக உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆனால் அதுதான் அவர்களின் கடைசி உரையாடல். அதன் பிறகு நடந்த தாக்குதலின் போதுதான் அவர் இடிபாடுகளில் சிக்கி வீரமரணம் அடைந்திருக்கிறார். இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள வீரமரணம் அடைந்த இராணுவ வீரர் சுரேந்திரகுமாரின் 11 வயது மகள் வர்த்திகா, என் அப்பாவை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் என்றும் என் அப்பாவிற்காக நான் இராணுவத்தில் சேர்ந்து பழி வாங்குவேன் என அவர் தெரிவித்துள்ளார்.